Jesus loves our daily Bible school. உன்னை ஆசீர்வதிப்பவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஓ மேலான உடன்படிக்கைகளுக்கு இருக்கு. பயப்படாதிருங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத. வேதம் பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதனையினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லாவற்றுக்கும் மிகுந்த தேவ சமாதானம் உங்கள் சிந்தையும் இறுதி கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ள எழுதியிருக்கிறது. ஓ பிரியமானவர்களே, கடைசியா சகோதரிகளே, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நீதிமொழி எவர்களோ கற்புகள் எவர்களோ அன்புகள் எவர்களோ நற்கீர்த்திகள் எவர்களோ அவர்களே சிந்தித்துக் கொண்டே இருங்கள். சிந்திங்க எல்லா பொழுதும் சிலுவையில நாய வியாதியில வாழணும், நாய கடல்ல வாழணும், நாய சோர்வில வாழணும், நாய கர்ஜத்தில் வாழணும், நாய பாவத்தில் வாழணும். எனக்காக ஒருத்தர் என்னிடத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாம் சேர்ந்து முடிச்சுள்ளாரு சிலுவையில. அதெல்லாம் முடிஞ்சதே. பிசாசே, பொய்யனே, பொய்க்கு பிதாவாக சாத்தானே, இன்னைக்கு நீ ஒவ்வொரு வாழ்க்கையில காண்பிக்கிற தீமைகளை நான் நம்ப மாட்டோம், நீ சொல்ல பொய்யை நம்ப மாட்டோம் சாத்தானே. தேவன் சொல்லியிருக்கிறாரே, உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் எங்களுக்கு பேர் எழுதியிருக்கிறது. உலகத்தில் இருக்க உன்னை விட நான் எங்களுக்கு கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ இறைவனாக ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார், உன்னை ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார். ஆமென். உன் காலை தள்ளாட விடமாட்டார். இந்த மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக. ஆத்மாவே சொந்து போகாது, ஆத்மாவே பயப்படாது, அஞ்சாதே, கலங்காது, பதறாதே, மிகுந்த பலனுக்கு தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த தேவன் சீக்கிரமாக உங்கள் நீதி செய்வார், உங்களுக்கு உங்கள் நீதியை சரி கட்டுவார் இவர். ஆமென், ஆமென், ஆமென். நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை வளர்ந்த போதும் நீங்க என்ன வளர்க்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்த போதும் என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நீ நல்லவரப்பா, நன்று மகா பெரியதாண்டவரே. இவ்வளவா அன்பு கொண்டிருப்பா, தேவைக்கு அதிகமானவரே. யோகோவா ஈரே, உமக்கு நடத்தினரே, வினேஸ்வரே, உதவினரே, ஸ்தோத்திரம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையினால் நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையினால் நீர் மறக்கலையே. நான் உடனே போய் கிடந்து பாட்டு கிடந்து என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீ கொடுத்து விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ அப்பா. அவர் உங்களை விசாரிக்கபடியானால் உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. அவர்கள் ஆதரிப்பார் சொன்னாரே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம்
உங்களுக்கு எல்லாம் கூட கடவுள் சொன்னாரே. இவர் நீங்க எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்பட சொன்னாரே. நீங்க எந்த நேரம் நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்றீங்களோ, நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு உண்டாகும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிற சொன்னாரே அவர். ஓ சிறுவனை புழுது எடுத்து இறைவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவர். பிரபுக்களோட ராஜாக்களோட அமரச் செய்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. 3ஆம் வசனம். அந்த எப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 4ஆம் வசனம். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 5ஆம் வசனம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. 13ஆம் வசனம். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். 15ஆம் வசனம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. 20ஆம் வசனம். அது என்ன என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடே. 21ஆம் வசனம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல,
கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 23ஆம் வசனம், அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நம்முடன் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 24ஆம் வசனம், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறது நம்ப வேண்டுவதென்ன? 25ஆம் வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27ஆம் வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கிறது பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 31ஆம் வசனம், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 33ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். 34ஆம் வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 35ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாய்க்குள்ளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. 37ஆம் வசனம், இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. 38ஆம் வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும். 39ஆம் வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை. சிந்தை அப்படின்னா யோசிக்கிறது. நம்முடைய மனசில் தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? என்ன சிந்திக்கிறீங்கன்னு கேட்பாங்கள்ல. என்ன சிந்திக்கிறது, என்ன சிந்தை இருக்குது, என்ன யோசிக்கிற? சிந்திக்கிறது அப்படின்னா யோசிக்கிறது. மாமிசப்படி யோசிச்சா அது மரணத்தை பிறப்பிக்குமா, ஆவியின்படி யோசிச்சா ஜீவனும் சமாதானமும் உண்டாகுமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி யோசிச்சாதான் அது ஆவியின் சிந்தை. புரியுதுங்களா? ஆவியின்படி யோசிச்சா என்ன வரும்? ஜீவனும் சமாதானமும். எதை மாமிச சிந்தைன்னு சொல்கிறோம் அப்படின்னா
நடக்காது, இது முடியாது, என்னாலலாம் படிக்க முடியாது, என்னாலலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது, என்னால் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரவே முடியாது, நான் என்னால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது, நான் அந்தளவுக்கு அறிவில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கு மாறாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது அவிவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது மாமிச சிந்தை. என்னால் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மாமிச சிந்தை. நம்மளா சுயமாக பேசுகிறதால அது மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஆனால் ஆவியின் சிந்தை அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி யோசிக்கிறது. என்னால் முடியலனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாருல்ல, அதனால என்னால் முடியும். ஏசப்பா என் கூட இருக்கிறதால என்னால் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்க முடியும். ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அன்றைக்கி தானியலுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் எனக்கும் கொடுப்பாரு. நானும் ஃபஸ்ட்டு மதிப்பெண் எடுப்பேன். நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன். என்னால் முடியும், ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் வேதத்தின்படி யோசிப்பீங்கன்னா அதுதான் ஆவியின்படி யோசிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆன்ட்டி எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்களும் கர்த்தர் வார்த்தையின்படி யோசிங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து கொள்ளுங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? டேஷ் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆ போதகர், ஆ ஆவியானவர், ஈ தாய் தந்தை. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா.